ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட் வந்து நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு வர பார்த்துப்போம். இப்போ அந்த எபிசோட் வந்து ஆரம்பிக்கிறோம். இப்போ வந்து நம்ம மேமை கட்டியிருக்கா. மேம் கட்டிக்கிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லியிருக்கா நம்ம ஹீரோட மேம்கிட்ட. அப்புறம் நம்ம ஹீரோவை இப்போ காட்டியிருக்கா. நம்ம ஹீரோவை காட்டிட்டு அப்படியே அப்படியே நம்ம ஹீரோனை காட்டுறா. நம்ம ஹீரோ இப்போ என்ன பண்ணிக்கிருப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோனையும் திங்க் பண்ணிக்கிருக்கா, யோசிக்கிருக்கா. இப்போ நம்ம மேமை தான் காட்டிக்கிருக்கா. மேம் காட்டிட்டு ஸ்டேட்டஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஹீரோவை சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கா நம்ம ஹீரோவும். ஹீரோ அப்படி சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து நம்ம அகாடமியிலே கட்டுறா. அகாடமியை காட்டிட்டு அகாடமி அப்படியே சுற்றி காட்டியிருக்கா. காட்டிக்கிட்டு அப்படியே நம்ம ஹீரோவை தான் இப்போ காட்டுறா. நம்ம ஹீரோவை மேமையும் இப்போ காட்டியிருக்கா. நம்ம ஹீரோவுக்கு டாலர் கொடுத்துப்பா. அதை தான் அது ஸ்டேட்டஸ் பார்க்குறது. ஆனால் நம்ம ஹீரோவோட டாலருக்கு இப்போ அதாவது அந்த டாலர் வச்சு தான் ஓப்பன் பண்ண முடியும் கதவை. சோல் பிளானுக்குள்ளே போகிற கதவை ஓப்பன் பண்ண முடியும். அதை ஒரு மிஷினில் வைக்கிறா. டாலரை ஒரு மிஷினில் அப்படியே வச்சு ஆப்ரேட் பண்ணி விட்றா. அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணோன்னா நம்ம ஹீரோ சோல் ஹேண்ட் வந்துடுவா. இப்போ இங்கே இருக்க ஒரு ஹெட் ஆஃப் தான் காட்டுறா. அவளை காட்டின பிறகு நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ அவனோட ஸ்பிரிச்சுவல் ஐ பவரை யூஸ் பண்ணுறாரு. அந்த ஐ பவரை யூஸ் படுத்தியிருக்கா. அதை யூஸ் பற்றி எத்தனை காம்பவுண்ட் சிக்கல்ஸ் இருக்குன்னு பார்க்குறா. 70 இருக்குன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிக்கிறோம் நம்ம ஹீரோ. அடுத்து நம்ம ஹீரோ ரிங்கை ரிலீஸ் பண்ணுறா. அவரோட ரிங்கு ஃபஸ்ட் ரிங்கை ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம இது ட்ரான்னு சொல்லிக்கிறது. இதெல்லாம் அவனை கண்டுபிடிக்க மாட்டாது அப்படின்னு நம்ம ட்ராகன் ஹீரோட்ட சொல்லிக்கிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இவ தான் பாடுறா. முன்னேறம் காட்டிருக்கா. முன்னேறாட்டி நம்ம ஹீரோவை தான் காட்டுறா. ஹீரோ தான் காட்டிக்கிறா. நம்ம ஹீரோ வந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே நம்ம இப்போ அந்த ஆஃபீஸர் தான் காட்டுறா. சரி ஓகே உன்னோட திறமை என்னென்னு காட்டு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிருக்காரு. ஹீரோ சரி ஓகே நான் என்னோடய திறமையை காட்டுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருக்கா. இப்போ நம்ம எல்லாம் சொல்லிக்கிருக்கா. ஹீரோ நினைச்சா தான் இங்கே வரும் அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போ நம்ம ரெட் மண்டியை காட்டுக்கா. அவள் குச்சி மிட்டாய் அது லாலிபாப் சாப்பிட்டுருக்கா. இப்போ நம்ம ஹீரோவை தான் காட்டுறா. அடுத்து மண்டையனா அவன் பேசிக்கிருக்கா. அடுத்து நம்ம ஹெட் ஆஃபீஸர் காட்டுறா. இந்த பையன் நம்ம காம்படிஷன் எத்தனை இருக்குது, ஃப்யூச்சரில் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம மேம்கிட்ட சொல்லியிருக்கா. அடுத்து நம்ம மிஷினை காட்டுறா. அந்த மிஷின் இது சோல் பிளானட் வெளியே வர மாதிரி அந்த சோல் பிளானட். அடுத்து இதில் ஃபயரிங் பண்ணிக்கிருக்கா. ஷூட்டிங் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிருக்கா. அடுத்து நம்ம ஹெட் ஆஃபீஸர் திரும்பியை காட்டுறா. எல்லோரும் இது மாதிரி ஷூட் பண்ணி காமியா அப்படின்னு நம்ம ஹெட் ஆஃபீஸர் சொல்லிக்கிருக்காரு. அடுத்து நம்ம இதை தான் காட்டிக்கிருக்கா. நம்ம ஹீரோவே அதை மண்டையில தான் காட்டிக்கிருக்கா. இப்போ 2 பேரும் பார்த்துக்கிருக்கா. நம்ம ஹீரோ எல்லாத்தையும் வியப்போட பார்த்துக்கிருக்கார். ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு ரொம்ப வியப்போட பார்த்துக்கிருக்கா. இவன் அந்த ஷூட்டிங் பண்ணுற இடத்துல காட்டுறாரு. அதை அப்படியே காட்டிட்டு நம்ம மண்டையனும் ஹீரோவும் பேசிக்கிருக்கா. 2 பேரும் அப்படியே பேசியிருக்கா. நான் ஃபயர் பண்ணுறத பார்த்து கற்றுக்க அப்படின்னு நம்ம மண்டையை சொல்லியிருக்கா. அடுத்து அவரோட ரிங்கை ஆட் பண்ணி நம்ம மண்டையை வந்து அவரோட ஃபஸ்ட் ரிங், செகண்ட் ரிங், தேர்ட் ரிங் ஆக்டிவேட் பண்ணி ஃபயர் பண்ணுறா. அது ஃபயர் பண்ணும்போது அதோட ஃபோர்ஸு நம்ம ஹீரோ வரையும் வருது. ஹீரோ நம்ம இப்போ நம்ம ஸ்டாப் பண்ண தயாராக அவர் ஃபயர் பண்ணிவிட்டு ஃபயர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கார். அதாவது ஃபயர் பண்ண பிறகு உற்சாகப்படுத்தா. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு மற்றவங்களாம் உற்சாகப்படுத்துகிறா. இப்போ நம்ம ஹீரோ தான் காட்டியிருக்கா. இந்த மாதிரி ஃபயர் பண்ணுறது சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிருக்கா. இது மாதிரி நம்மளால் ஃபயர் பண்ண முடியுமான்னு. இப்போ நம்ம மண்டையை ஸ்டாப் பண்ணி காட்டுறா. வந்து ஒரு 2 பேரும் சேர்ந்து இப்போ ஃபயர் பண்ண போகிறா அப்படின்ற ரேட்டை 2 பேரும் காட்டியிருக்கா. நம்ம ஹீரோ அவனோட பிரிச்சியாக ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி நம்ம ரெட் மண்டையனுக்கு உதவுறாரு. அவர் ஸ்பிரிச்சுவல் ஐ, அதாவது 3வது ஐ, அதை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணி லாலிஸை பார்த்துட்டு குறி வைக்கிறாரு. குறி வச்சுக்கிருக்காரு. குறி வச்சுட்டு அந்த குறி வச்சுட்டு அதை ஃபயர் பண்ணுறக்காண்டி நான் எய்ம் பார்த்துக்கிருக்காரு. எய்ம் பார்த்துட்டு அதை வந்து இப்போ ஃபயர் பண்ணுறதுக்கு ஃபயர் பண்ணுறா. எடுத்து நம்ம ஸ்டாப் பண்ணி ஃபயர் பண்ண பிறகு ஸ்டாப் பண்ண காட்டுறா. ஸ்டாப் பண்ண ஆள் பண்ணிட்டு 3-4 குறி தவறாகிடுச்சு. அதாவது அடுத்த குறி லாஸ்ட் குறி அதை வந்து ஃபயர் பண்ணுறா. அந்த பேர்டு செத்துடுது. அதுக்கப்புறம் சூப்பராக இருக்குது ஒரு கேமரா ஸ்கில்லு அப்படின்னு நம்ம ஹெட் ஆஃபீஸர் சொல்லிக்கிருக்காரு நம்ம மேம்கிட்ட. அப்புறம் இங்கே சரியா தம்பி அப்படின்னு சொல்லியிருக்கா. நம்ம ஹீரோ இல்லை நான் சர்க்கார் பண்ணுறது இப்போ சேர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. இங்கே வேணால் அடிக்கடி வந்து போகிறேன், இங்கேயே மாற்றி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிப்பா ஓகேப்பா உனக்கு ஏதாவது வேணுமான்ட்ட சொல்லுப்பா அப்படின்னு நம்ம ஹெட் ஆஃபீஸர் சொல்லியிருக்காரு. இவர் 3 நேரம் பேசிக்கிருக்கா. அதை பேசிக்கிருக்காட்டி நம்ம அடுத்து நம்ம மேமதை காட்டுறா. மேம் பார்த்துக்கிட்டு அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணி காட்டிக்கிருக்கா. ஸ்டாப் பண்ணி அப்படியே யோசிக்கிருக்காரு. யோசிச்சுட்டு நம்ம ஹீரோவை காட்டுறா. ஹீரோவை காட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம
ஹீரோ யோசிச்சிருக்கா இந்த மாதிரி இதெல்லாம் காம்படிஷனில் சோலான்லேயே இவ்வளோ இருக்கான்னு. அவர் வந்து இதை தான் காட்டியிருக்கா, ஃபயர் சோலோ பண்ண காட்டியிருக்கா. அதுக்கப்புறம் நம்ம இப்போ நான் இதை தான் காட்டியிருக்கா மண்டேனை. அப்படியே நம்ம ஹீரோ இப்போ முன்னாடி சண்டை போட்டுலாம் எப்போ ஆச்சரியத்தில் இருக்காரு அந்த ஃபயர் இதெல்லாம் பார்த்தோன்னு. ரொம்ப உற்சாகத்தில் இருக்கார் நம்ம ஹீரோ. அடுத்து நம்ம ஹீரோனியை தான் காட்டுறாரு. ஹீரோனியை காட்டிட்டு ஏதோ வாய்ஸ் வர முடியுது, ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள். வேறு இன்ஸ்டா பேஜஸில் ஸ்டோரி போடுவேன், அதில் போய் ஸ்டோரிஸ் பார்த்துக்குங்க. அடுத்த நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம். அது வரைக்கும் பை.